Thank you.
சக்தி பார்வதி கரூர் கண்டெடுத்த சக்தி பார்வதி அவர்களுக்கு இந்த பொன்னாடை போற்றி திருவாரூர் ஐயப்ப புத்தர் சார்பாக பொன்னாடை போற்றி. எங்கள் அனைவருக்கும் கைத்தறி ஆடை அணிவித்து கௌரவப்படுத்தி கிராம பொதுமக்களுக்கும் விழா கமிட்டியாளர்களுக்கும் சிறப்பான நாடகத்தை அமைத்துக் கொடுத்த உடன்பிறவாத சகோதரர்கள் மண்ணின் மைந்தனை சேர்ந்த அன்பண்ணா ஒப்புராஜா அண்ணா அவர்களுக்கும் எமது சார்பிலும் எமது கலை குடும்பத்தின் சார்பில் நன்றி கடந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். அருமையாக வாசித்ததற்காக கைதட்டிய அன்புள்ளங்கள் அனைவருக்குமே நன்றி கடந்த வணக்கம். உங்களுக்காக தான் இந்த கைதட்டல் வேத்து விறுவிறுக்க வாசித்திருக்கீங்க. கல்வி கடலை கடைந்து அமுது அடுத்து நல்விந்தாக நாட்டில் கழிக்கும் கவி வாணர்களுக்கும் தேச தொண்டை சிறந்தபடியாக தலைவர்களுக்கும் உள்ளத்தின் உணர்ச்சிகளை அள்ளி இணை திரட்டிக்கும் எமது உயிர் ஓவி நடிகர்களுக்கும் மேலும் இச்சபையில் கூட்டிருக்கும் கிராம பொதுமக்கள் அனைவருக்குமே சிரம் தாழ்ந்த முதல்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். யார் எத்தொழிலை செய்தாலும் குற்றமல்ல செய்வது என்பது எளிதல்ல. சாதாரண விழுநீரும் சாகரம் தன்னை சேர்ந்தால் குளமொன்றை கொள்வதலால் பிறகட்டல் விற்பதுண்டோ புலவர்கள் தொழில் சபையில் புன் கவியாளர் சேர்ந்தால் நலமொன்றை கொள்வதலால் நவிழ் வருவ பெரிய குற்றம். சொல்லதாரிலிருந்து வெளிவரக்கூடிய அசுத்தமான நீரானது சாகரம் என்று சொல்லக்கூடிய சமுத்திரத்தின் நிறத்தப்பை கலக்கும் பொழுது அது தன் இனமென்று முறைவினர் என்று ஏற்றுக்கொள்கிறதை தவிர விட்டு விடுவதில்லை. அதுபோல பெரியோர்களாகி உங்களிடத்தில் சில விரித்து பந்துள்ள இந்த புதிய பதவிக்கு சொல் குற்றம் பொருள் குற்றம் அபிநய குற்றம் எந்தவித குற்றம் தென்படினும் குற்றம் என்பதை நீக்கி குணம் என்பதை கைகொண்டு என்னை சார்ந்தவரையும் மண்புடன் அரவணைக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். பெரியவர்களிடம் ஆசீர்வாதம் வாங்கிவிட்டாலும் எத்தொழில் செய்தாலும் எம் குலப்பெருமான் முருகப்பெருமானை வணங்க வேண்டும். அவனின் நல்லாசை பெற வேண்டும். முருகனே, செந்தில் முதல்வனே, மாயோன் மருகனே, ஈசன் மகனே, ஒரு கைமுகன் நம்பியே, என்னுடைய தண்டைக்காலை எப்பொழுதும் நம்பியே இருக்கும். குறிஞ்சி நிலவேதன் குற்றவன் நம்பிக்கும் நங்கை மோகினியாருக்கும் வளர்ப்பு குழந்தையாய் 7 உடன்பிறவாத சகோதரர்களுடன் வளர்ந்து வருகின்றேன். லட்சமிழ் மொழியால் அனைத்து மக்களுமே செல்லமாக ஒவ்வொருவர் இல்லத்திலும் உள்ளவர்கள் உள்ளத்திலும்
நல்லதோர் இடம்பெற்று ஸ்ரீ வள்ளி வள்ளி என்று அழைக்கப்பட்டு பற்பல வல்லுநரிடம் கல்வி பயின்று கற்றவர்களிடத்திலும் எண்ணெய் பெற்றவர்களிடத்திலும் பேரும் புகழும் பெற காரணமாக இருந்த முருகப்பெருமானை இசைத்தமிழ், இயற்றமிழ், நாடகத்தமிழ் என்று சொல்லக்கூடிய முத்தமிழில் பாட்டெடுத்து வணங்கிவிட்டு கலைப்பிடிக்க செல்லலாமே முருகா. என்னன்னு புரியல. பழமுதி சோலையிலே தோழி பார்த்தவன் வந்தானடி. பழமுதி சோலையிலே தோழி பார்த்தவன் வந்தானடி. அழகு திருமுகத்தில் விளையும் நகை எடுத்து ஆனந்தம் சொன்னானடி. தோழி ஆனந்தம் சொன்னானடி. தோழி பழமுதி சோலையிலே தோழி பார்த்தவன் வந்தானடி. முருகப்பெருமானை வணங்கிவிட்டாலும் என்றுமே இந்த நாடகத்தை நடக்க காரணமா இருந்த ஐயப்ப பக்தர்கள் அவர்கள் மூலமாக தான் இந்த நாடகத்தை அரங்கேற்றம் செய்திருக்கிறார்கள். ஏன்னா இந்த மாதிரி பணியிலையும் நம்மளுக்கெல்லாம் நாடகம் கொடுத்து ஏன்னா அவங்க ஒரு பஜனை வச்சுட்டு கூட முடிச்சிருக்கலாம். ஆமா, நாடக நடிகர்களுக்கு இந்த ஒரு வாய்ப்பை கொடுக்கலாம் என்று எங்களுக்கெல்லாம் நாடகத்தை அமைத்து கொடுத்த அந்த ஐயப்ப பக்தர்களுக்கு அவர் சமர்ப்பணமாக ஒரு ஐயப்பன் பாடலை பாடிவிட்டு கலைப்பிடிக்க தொடங்கலாம். சாமி ஐயப்பா சரணம் ஐயப்பா, சாமி ஐயப்பா சரணம் ஐயப்பா, சாமி ஐயப்பா சரணம் ஐயப்பா, சாமி ஐயப்பா சரணம் ஐயப்பா, சாமியே சாமியே சாமியே
உங்க சோறு சுண்டலும் கிடைக்கிறதே அறியுதாங்க. போதும் போதும் நீங்க எல்லாம் மோந்து மனசாட்சி சொல்லுங்க. யார் சாப்பிட்டா யார் சாப்பிடல. நாங்கள் இந்த குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என்று சொல்லக்கூடிய 5 வகை நிலங்கள் உண்டு. குறிஞ்சி நிலத்திலே வெள்ளிமலை சாலிலே முருகனுக்காக சிந்தனையும் நம்மளது உணவிற்காக கருந்தினையும் விதைக்கப்பட்டுள்ளதாம். திணையலுக்கும் சேதாரமின்றி பறவைக்கும் சேதாரமின்றி கையில் கவன் கொண்டு வானம்பாடி வரக்கூடிய பட்சிகள் எல்லாம் காணம்பாடி விளக்கு என்பது அப்பா அப்பாவுக்கு ஒரு மரியாதை இல்லை. என்ன என்னமோ சொன்னீங்களா இதெல்லாம் நானும் ததுமா சொல்ல வந்துட்டேன். நீங்க இப்படிலாம் சொல்லுங்க அப்படி சொல்லுங்க. ஒருவேளை பயந்துட்டேன். சரி இருந்தாலும் தாயில் சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை என்ற வாக்கியத்தை பயன்படுத்திய விடத்தில் காவலுக்கு செல்ல வேண்டும். கண்ணு கருத்தமாக காவலை பார்க்க வேண்டும். இந்த காவலுக்கு உறுதுணையாக நீங்க எல்லாரும் கொஞ்சம் கூடவே வரணும். இந்த வாடகைக்கு வர்றேன். எங்க வீட்டுக்கு போயில அவங்களை கூட கூப்பிட்டாங்க. காட்டுக்கு காவலுக்கு போயில கூட வரணும்னு சொன்னேன். அதாவது அந்த காவலை எப்படிலாம் பார்க்கலாம். எம்பெருமான் முருகன் நினைத்துக் கொண்டே இருந்தாலும் ஓடார் முகன் ஈடாறுகிறன் என்று அழைக்கக்கூடிய அந்த முருகனை மூவியில் முகங்கள் போற்றி
முகம்புளில் கண்ணை போற்றி எவரும் துதிக்க நின்ற ஈரர் தோள்கள் போற்றி காஞ்சி மாவடி வைக்கும் செவ்வேல் மலரடி போற்றி அண்ணல் சேவலும் மயிலும் போற்றி திருக்கவேல் போற்றி போற்றி என்று அழைக்கக்கூடிய எம்பெருமான் முருகன் வேலன் கந்தன் கடம்பன் கார்த்திகேயா சரவணா சண்முகா அவனை அழைத்துக் கொண்டே இருக்கிற வெற்றிவேல் முருகனுக்கு வீரவேல் முருகனுக்கு இப்படிலாம் சொல்லி நானும் தை 7ஆம் தேதி ஆமா நீங்க முதல் நாள் பயணம் நாங்க அடுத்து 1 வாரம் கழிச்சு பயணம் நட பயணமா பாத யாத்திரையா போயிட்டு அவரை தரிசனம் பண்ணிட்டு வரலான்னு ஒரு ஆசை. ஏன்னா பழனி செல்ல வேணும் அங்க ஒரு கோலத்தை காணணும்னு ரொம்ப நாள் ஆசை. இல்லைங்க எல்லாருமே பழனிக்கு போயில என்ன நினைப்பாங்க, ராஜ கோலத்துல முருகனை பார்க்கணும் அப்படின்னு ஒரு ஆசையோடு இருப்பாங்க. ஆனா எனக்கு மட்டும் அந்த ஆசை இல்லை. என்ன ஆசை தெரியுமா, ஒரே ஒரு முறையாவது அவனை ஆண்டி கோலத்துல பார்த்தே ஆகணும்னு ஒரு ஆசை. முருகன் அப்படி பார்த்தாதாங்க நமக்கு சிறப்பு. ஒரு முறையாவது இந்த பிறவி எடுத்து ஆண்டி கோலத்தை கண்டு ரசித்து விட்டால் நமக்கெல்லாம் வேண்டியதே கொடுப்பான் வள்ளல் என்று சொன்னாரு. அவர் வள்ளல், நான் வள்ளி. அதனால சீக்கிரம் அவர் திருமணம் பண்ணலான்னு காதல் வயப்பட்டு அழைக்கலான்னு மீண்டும் பக்தியின் காரணமாக முருகப்பெருமானை பாடலாம். பசங்க முன்னாடி நடந்துச்சு, நாடகத்துக்கு தான் வந்திருக்கேன். இந்த நாடகம் எப்ப நடக்குதுன்னு எங்க அண்ணன் காத்துக்கிட்டே இருந்துச்சாட்டிருக்கு. 3 பேர் வந்திருக்காங்க, கோயம்புத்தூர்ல இருந்து வந்திருக்காங்களப்பா. அன்புள்ளவர்களுக்கு நன்றி நன்றி கடந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். எடுக்கிறதெல்லாம் சரி, கமெண்ட் பாக்ஸ் ஆஃப் பண்ணி வச்சிருங்க தயவு செய்து. ஆமா அதெல்லாம் கட் பண்ணி விடுங்க, கட் பண்ணி எடிட் பண்ணி கூட போடுங்க. அப்படியே போட்டு விட்டா எங்க நிலைமையும் கொஞ்சம் ரொம்ப பாதிக்கும். ஏன்னா எல்லாருமே இந்த ஒரு சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி கிராமத்துல இப்படிதான் பேசினா அவங்களுக்கு பிடிக்கிற மாதிரி பேசிடுவாங்க. ஆனா அதை எடிட் பண்ணாம போட்டு விட்டு அவங்களுக்கு எல்லாம் பார்வைக்கு வித்தியாசமா இருக்கு, தப்பா தெரியும். அதனால இருக்காது. ஆமா ஆமா, ஆனா அவங்களும் அப்படி மேடையில வந்தா பேசத்தான் செய்வாங்க, அது தெரிய மாட்டுது. இருக்கட்டும், எல்லாருக்கும் நல்ல வாழ்வு. உங்களுக்கும் அதுல ரேட்டிங் வர வேணும், எங்களுக்கும் அதுல கமெண்ட் நல்ல விதமா வரணும். அதை பார்த்து உங்க கையில தான், உங்களை மட்டும் கிடையாது, எல்லாருமே சேர்ந்து அதை போடணும்னா கமெண்ட் பாக்ஸை ஆஃப் பண்ணிடுங்க. சும்மாவே நீங்க வீடியோ போடுங்க, அதுவே போதும். நன்றி நன்றி. ரொம்ப தொலைல இருந்து வந்திருக்கீங்க, நன்றி. இந்த கூட்டத்தை விடிய பார்க்கணும்னு ரொம்ப ஆசைதான். இருந்தாலும் எம்பெருமான் முருகன் நினைச்சு கொஞ்ச நேரம் காதலிக்கலான்னு அப்படியே காதலிச்சுட்டே இருந்தாலும் இது மார்கழி மாசம். இருந்தாலும் பெருமாளை நினைக்கக்கூடிய வாசம். வாசல்ல எல்லாம் சாணம் தெளித்து கோலம் போட்டு அந்த விளக்கேத்தனா பெருமாளே வாசம் செய்வார் என்ற வாசம். அதனால மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாழா நீராட போதுவீர் போதுமினோ நீரிழையில் சீர்மழுமாய் பாடி செல்வ சிறுமீர்காள் கூர்வேல் கொடும் தொழிலன் நந்தகோபன் குமரன் ஏராந்த கண்ணி யசோதை இளம் சிங்கம் மார்கழி திங்கள் அல்லவா மதி கொஞ்சம் நாள் அல்லவா இது கண்வரும் பொழுதல்லவா. Bye.
கைதட்டி உற்சாகப்படுத்திக் கொண்டே இருந்தாள். இந்த நேரம் போவதே தெரியாது. இருந்தாலும் கண்ணனை காண வேண்டும் என்றால் நான் மட்டும் காவலுக்கு செல்லவில்லை, என்னுடைய அன்பான தோழிகளும் அண்ணனும் வந்திருக்காங்க. அதனால தோழி பெண் அழைச்சு எங்க அண்ணனை அழைச்சு இந்த நந்தவனத்துக்குள்ள இப்படியே எல்லாரும் சுத்தி பார்த்து பறவை எல்லாம் விளட்டணும்னு ஒரு ஆசை. காலத்தையும் நேரத்தையும் மனு செலுத்தி நடக்க வேண்டும். ஏன்னா முறைப்படி நம்ம ஊர்ல இன்னைக்கு நாடகம் நடக்கும். எல்லா கதாபாத்திரமும் சரியா செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. விடிகிற வரைக்கும் இந்த பணியில நம்ம பணி சரியா இருக்குன்னு பார்த்து கொண்டிருந்தால் நம்ம பணியை சரியாவே செய்யலாம். அதனால எப்பெல்லாம் இருக்கக்கூடிய அந்த கண்ணபெருமான் நினைச்சு மீண்டும் அவருக்காக அவர் எழுப்பிவிட வேண்டியான அங்கிட்டு போய் படியாண்டு தூக்கத்துல பிறந்து செவ்வரளி தோட்டத்தில ஒண்ணு நினைச்சேன், தேடிக்கிட்டு பாடுதையா இந்த மனசு. இந்த
என்னதான் இப்படி புதுமையாகவும் இப்பெல்லாம் ஒரு முருகன் பாட்டு வந்திருக்கு பார்த்தீங்களா? முருகன் பாடல் எப்போ வந்தாலுமே ஒரு சிறப்பு தான். ஆனா இப்ப புதுசா ஒண்ணு வந்திருக்கு பாருங்க, எவ்வளவு அந்த வெடி வேலோண்டு ஒரு பாட்டு பார்த்தீங்களா? செம்ம அருமையா ஈழ. நீங்க இல்லைங்க, அவர் ரொம்ப நல்லா பாடுவார். என்ன நீங்க சொல்லாதீங்க, ஏதோ நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஏதோ போய்கிட்டு இருக்கோம். அதனால என்றுமே பழமைக்கு தான் நிரந்தரம். அந்த பழமையான ஒரு விஷயத்துல போய் வாராதிருப்பானோ பண்ணமலர் கண்ணனவன், சீராதிருப்பானோ சித்திரப்பூ பாவை வெண்ணி.
என்ன செய்யும் இருந்தோடு வீட்டும் இறைவனிடம் கேட்பேன் நினைத்து வாழ உண்டு மறந்து வாழ உண்டு இருந்தோடு வீட்டும் இரவும் பகலும் இரண்டானாள் இன்பம் துன்பம் இரண்டானாள் இரவும் பகலும் இரண்டானாள் இன்பம் துன்பம் இரண்டானாள் உறவும் பிரிவும் இரண்டானாள் உறவும் பிரிவும் இரண்டானாள் உள்ள ஒன்று போதாதே இரண்டு பொண்ணு கண்களில் கண்டனை காட்சி வெளி காட்சியில் கண்டனை காதல் வெளி கண்களில் கண்டனை காட்சி வெளி காட்சியில் கண்டனை காதல் வெளி காதலில் கண்டனை கடவுள்